மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இந்த வாரம் சண்டே எபிசோட்லயாவது ஏதாவது பரபரப்பான விஷயம் நடக்கும்னு பார்த்தா மறுபடியும் கடத்தல் தான் நடக்குது. இந்த வாட்டி நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியும் சேர்ந்த மாதிரி சிவனாண்டி புதுசாட்டு ஒரு ஆளை இறக்கி அப்படியே அவங்கள கடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் செங்க சூழலை வச்சு எப்படியாவது எரிச்சிடலான்னு சொல்லிட்டு தயாராகும் போது நம்ம கார்த்தி செம அதிடையை வந்து காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரேவதியோட தலையில் அடிபடுது. இந்த வாட்டி ரேவதிக்கு ஞாபகம் வரப்போகுதா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிவனாண்டியும் முத்துவேலும் நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் மறுபடியும் இந்த சாமுண்டேஸ்வரியை இந்த கார்த்தி பையன் வந்து காப்பாத்திடுறான். இந்த வாட்டி பண்ணக்கூடிய பிளான்லையாவது கண்டிப்பாக இந்த சாமுண்டேஸ்வரி சிக்கிடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்துவேலும் நீ சொல்றது எல்லாமே சரியாக தான் இருக்கு. ஆனால் ஏற்கனவே சாமுண்டேஸ்வரி நம்ம கடத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட இந்த கார்த்தி கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டா. இந்த வாட்டியும் கண்டிப்பாக உள்ளூர்லேருந்து ஏதாவது ஒரு ஆட்களை சொன்னால் அவள் வந்து நம்பவே மாட்டா அப்படி சொல்லும்போது நம்ம சிவனாண்டியும் அதுக்கு தான் சித்தப்பா நான் பெருசாட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வெளியூர்லேருந்து ஒரு ஆளை இறக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்து ஒரு ஆளை இறக்குறாங்க. அவங்கள வச்சு எப்படியாவது சாமுண்டீஸ்வரியை தீர்த்து கட்டிடலாம். இதுக்கு முன்னாடி இவன் எடுத்தக்கூடிய எல்லா வேலைகளும் கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிருக்கான். அதனால நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் முத்துவேல் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, எப்படியாவது நம்ம சாமுண்டீஸ்வரியை அந்த இடத்துக்கு வர வைக்கணும். அந்த இடத்துக்கு வர வச்சாதானே இவனை வச்சு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி, அதுக்கு ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன ஆச்சு, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா தாம்மா வந்திருக்கேன். என்னோட குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரி கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதை கேட்டு நம்ம ரேவதியும் பார்த்தீங்களாம்மா உங்களுக்கு இந்த ஊரில் எவ்வளோ பேர் எவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஆமாம் ரேவதி, நீயும் உன்னோட வாழ்க்கையில் முன்னேறி இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சூரியகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்து அத்தை உங்களெல்லாம் நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சிவனாண்டியும் நீ என்ன நான் சொன்ன மாதிரி நீ நடிச்சிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிகிட்ட சொல்லும்போது அவங்களும் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட சொன்னேன், அவங்களும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் பேர் வைக்கிறதுக்கு தான் வரோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. சரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த பணத்தை தாங்கன்னு அந்த லேடி கேட்கும்போது நம்ம சிவனாண்டி அந்த பணத்தை கொடுத்து சரின்னு சொல்லிட்டு அந்த லேடியை அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் நடக்க போகிறது எதுவுமே தெரியாமல் எப்படியாவது அந்த குழந்தைக்கு பேர் சூட்டுறதுக்கு கூப்பிட்ருக்காங்கல்ல, அதுக்காக அங்கே கிளம்பி போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியை சரிம்மா கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவீங்க தானே அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஆமாம் ரேவதி, நீ உனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுதுல, வேணுன்னா போயிட்டு வா, நீ வரதுக்கு முன்னாடி நான் வீட்டில் வந்து இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவனாண்டியும் சரி சொன்ன டைமுக்கு கரெக்டாக சாமுண்டீஸ்வரி வந்துருவா தானே அப்படி சொல்லும்போது நம்ம முத்துவேலும் இந்த வாட்டி பிளான் கண்டிப்பாக சொதப்பாது, கச்சிதமாக காரியத்தை முடிச்சிடலான்னு சொல்லுவோம். நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். சரி இங்கே தானே இவங்க சொன்னாங்க, ஆனால் இங்கே எதுவுமே ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இல்லையே அப்படி சொல்லிட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறாங்க. சரி இந்த வீடு வேற க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க, எதுக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அப்படி சொல்லி டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் யாரும் இருந்த மாதிரி இல்லை. அதை பார்த்த உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது சிவனாண்டி அனுப்பின ஆள் அந்த சைட்லேருந்து வராங்க. அப்படியே அவங்கள வந்து ஒரு கட்டையில் தலையில் அடிச்சிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம ஈஸ்வரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்த சிவனாண்டிக்கு சந்தோஷம் ஆகிடுது. இந்த வாட்டி காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த கார்த்தி பயலுக்கு நம்ம மேலே சந்தேகமே இருக்கக்கூடாது, சீக்கிரத்தில் அவளை ஏதாவது உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதுக்காக தயாராகிறேன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் ரொம்ப நேரம் ஆகி நம்ம அம்மாவை காணலையே அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம ரேவதி வந்ததை பார்த்த உடனே மறுபடியும் ரேவதியும் தலையில் ஒரு கட்டையை அடித்து மயக்கடை செய்கிறாங்க. நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல மயங்கி விழுதை பார்த்து நம்ம சிவனாண்டியும் இந்த அம்மாக்காரிக்கு ஸ்கெட்ச் போட்டால் இதில் ரேவதி வந்து சிக்கிட்டாலே எதுனாலுமே லாபம் தானே, இவங்க ரெண்டு பேரும் பேசாமல் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது யாருக்குமே எந்த சந்தேகமே வராமல் செங்க சூழலை வச்சு எரிச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு எப்பவும் போல் திட்டத்தை போடுறாங்க. ஆனால் சரி இந்த விஷயம் கார்த்திக்கு காதில் வந்துடவே கூடாது, அவன் வரதுக்கு முன்னாடி இந்த செயலை செய்துன்னு சொல்லிட்டு அவசரமாக நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் செங்க சூளைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் என்னது இன்னைக்கு ரேவதி ஆஃபீஸுக்கு வந்த மாதிரி இல்லையே, ப்ரெசன்டேஷன்லாம் இருக்குல்ல, ஏன் அவங்க இன்னும் வரலை அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரேவதியை காணலை. அதே சமயத்தில் நம்ம மயில் வாங்கினதுட்டு சந்தேகப்பட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ரேவதி ஆஃபீஸுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு தான்ப்பா அங்கே வந்தா, இவ்வளோ நேரத்துக்குள்ளே அங்கே வந்தா ஆயிருக்கணுமே அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் இல்லை ரேவதி இப்போ வரைக்கும் இங்கே
இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக ரேவதிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. சரி அத்தை வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் இல்லாதது தெரிய வருது. நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, ரேவதிக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பாக ஏற்கனவே ஆக்சிடென்ட் பண்ணவங்க தான் ஏதாவது ஒரு வேலை செய்திருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கார்த்தியோட மனசில் வந்துட்டு போகுது. சரி ஒரு சமயம் அத்தையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கனால இதுக்கெல்லாம் காரணம் சிவனாண்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ஒரு கட்டத்தில் சிவனாண்டிக்கு மேலே சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்தி ஆஃபீஸை விட்டு வெளியில் போகும்போது பிரியாவும் என்ன இவ்வளோ அவசரமாக இவங்க இப்படி வெளியில் போகிறாங்க, அதுவும் இந்த ரேவதிக்கு ஒன்றா ஏன் இவ்வளோ பதட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பிரியாவோட மனசில் வருது. இளையராஜாவும் அதை சமாளிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்தியும் அவசரமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி நம்ம மயில் வானத்திட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பேர் சுட்டு விழா இருந்தது, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியை எந்த இடமா இருக்கும்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தா எதுவுமே ஃபங்க்ஷன் நடக்கிற ஒரு தடயமே இல்லை. என்ன இங்கே இப்படி நடக்குது, இங்கே யாருமே இல்லையே, அப்படி இருக்கும்போது யார் தான் இந்த சூழ்ச்சியை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த லேடியும் வராங்க. அவங்கள்ட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்கள்கிட்ட யார் பணம் கொடுத்து இந்த செயலெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது சிவனாண்டி அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சரி சிவனாண்டி எதுக்காக இப்படி பண்ணியிருப்பான், எப்படி இருந்தாலுமே அத்தையும் ரேவதியும் இப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு நம்ம கார்த்தி எல்லா இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் செங்கல் சூளையில் தான் நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியும் மறைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. செம மாதம் அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் சரிப்பா சீக்கிரமாக அந்த கார்த்தி பையன் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி எரிச்சலான்னு சொல்லிட்டு தயாராகும் போது நம்ம கார்த்தி செம மாதம் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. சிவனாண்டியை சரியாக வெளுத்தெடுத்தாங்க. சிவனாண்டி கிட்ட வந்து ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு செயலை செய்யறதுக்கு வந்தா அப்போவே நான் உங்ககிட்ட எச்சரிக்கை விட்டு தான் போனேன், அப்படி இருந்தப்புறமா அதையும் மீறி மறுபடியும் இந்த ரேவதி சாமுண்டீஸ்வரி கடத்ததுக்கு உனக்கு எப்படி மனசு வச்சு சொல்லிட்டு சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த வாட்டி சிவனாண்டி முத்துவேலை சும்மா விடுற மாதிரி இல்லை நம்ம கார்த்தி. அதே சமயத்தில் நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரியை நம்ம கார்த்தி காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரி மயக்கத்தில் இருக்கிறத கவனிச்ச நம்ம கார்த்தி அப்படியே பதட்டம் ஆகும்போது சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியை பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் இந்த வேலையெல்லாம் செய்திருப்பேன், என்ன நடந்தாலும் எதுக்காக நீ எங்களை காப்பாற்றுறதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம கார்த்திகை மேலே தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திகை மயில் வாங்கிட்டு எல்லாம் சொல்லும்போது மயில் வாங்கணுமோ எப்படியாவது ரேவதிக்கு என்னாச்சு, மறுபடியும் மயங்கி விழுந்துட்டாங்களே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அவசரமாக சேர்க்குறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு தலையில் மறுபடியும் அடிபட்டனால இந்த வாட்டி கார்த்தி பற்றின நினைப்பு கொஞ்சம் வருதுன்னே சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட நம்ம சாமுடிச்சுட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து ரேவதி கண் முழிக்கும் போது சாமுண்டேஸ்வரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது நம்ம ரேவதியும் எனக்கு ஏதோ ஞாபகங்கள் வந்துட்டு போச்சு, கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எனக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட கேள்வி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சியாகி இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குதே, இவ வேற ஞாபகம் வந்துட்டோம், ஒரு சின்ன இந்த கார்த்தி பற்றின நினைப்பு வந்துன்னா மறுபடியும் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காதே சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியோட மனசை மறுபடியும் மாற்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வாட்டி நம்ம ரேவதியோட தலையில் அடிபட்டனால கார்த்தியோட நினைப்பு லைட்டாக வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம்.